சபையை பார்த்தால் எப்படி விளக்கம்? சபையை பார்த்தால் லட்சுமி கடாட்சம் லட்சுமி சபை லட்சுமி கடாட்சம் சபையில் வந்திருக்கக்கூடிய மாதா பிதா குரு தெய்வம் கற்றுணர்ந்த கணத்தன்வான் என்னுடைய பாதத்திற்கு தம்பி அது அமர்ந்திருக்காரு பகவான் ஸ்ரீ நமோ நாராயண மூர்த்தி. ஆமா, திருப்பதி ஏழுமலையான். அவருடைய பாதத்திற்கு நாடக ஆசிரியர், அவருடைய பாதத்திற்கு நாடக அன்பர் அனைவருக்கு தங்களுக்கு அடியார் ஒரு கோடி வணக்கம். விளக்கம் புரிந்ததா? எப்படி என்று விளக்கமா புரிஞ்சுங்க. அமைச்சரை வணக்கையா, வணக்கம் வணக்கம். பெருந்திருவாள் பானுமதி, பெருந்திருவாள் பானுமதி விளக்கமா புரிஞ்சுங்க. இல்லையாக அஸ்தினாபுரத்தை ஆண்டு வரக்கூடிய அந்த துரியோதன மன்னன் அனகாமுடி சேகரன் தம்பி, அதோ கையிலே தனராக உடையோன், யாருக்கு வணங்க முடியும். அப்போ அப்பேர் விட்ட டெல்லி பாட்சா அகஸ்தினாபுரத்து வேந்தன் அவருடைய மனைவி இல்லற வாழ்க்கை துணை பெருந்திருவாள் பானுமதி. அப்பேற்பட்ட அந்த நாட்டுக்கு அரசனாக இருந்தாலும் அவருடைய மனைவியா இருந்தாலும் நான் யாருடைய மகள் தெரியுமா? நான் பாரதி புகழ் பெற்ற சக்கரவர்த்தி பட்டம் பெற்றவர். அப்பேற்பட்ட சக்கரவர்த்தி மகளாக பிறந்து தம்பி அகஸ்தினாபுரத்தை ஆண்டு வரைக்கும் துரியோதன மன்னனை மாலையிட்டு எங்களுடைய நாட்டுடைய பெருமை உனக்கு தெரியாது.
வீதி ஒன்று வீதியோ 66,000 வீதி. ஆமா 66,000 வீதியில ஒரு வீதிக்கு 66,000 வீடு. சதுரங்கமான நாடு. காணிக்கல்லே இல்லாமல் பெருத்த நாடு எங்க நாடு. காணிக்கல்லே எல்லாம் புறம்போக்குதா? டேய் தம்பி, டேய் வீதியோ 66,000 வீதி. அந்த வீதிக்கு 66,000 வீடுகள். சதுரங்கமான நாடு. காணிக்கல்லே இல்லைன்னு சொன்னே. மொத்த எண்ணிக்கை 435 கோடி 6 லட்சம் எண்ணிக்கை வீடு. வீடு அப்பேர் விட்ட நாட்டுக்கு சொந்தக்காரி. அப்பேர் விட்ட நாட்டுக்கு ராணி. கீந்து பண்ண போடி. அப்பேர் விட்ட ஆளா இருந்தாலும் எங்க வீட்டுக்கார் எங்களுக்கு பங்காளி ஒருத்தர் இருக்காங்க. ஆமா ஐவர் ராஜாக்கள். ஆண்டு மன்னனுக்கு குந்தி மாத்திர. இந்த நல்ல நேரத்தில் விஜயபுரத்தை சேர்ந்த மணிமேஸ்திரி அண்ணா அவர்கள் கம்பெனியாக 100 ரூபாய் கொடுத்துள்ளார். அந்த எண்பெருமான அவர் பங்கில இருந்து என்னென்னைக்கும் நோயற்ற செல்வமும் குறையில்லாத வாழ்வு வாழ வேண்டும் என்று அந்த எண்பெருமான பிரார்த்திக்கிறேன். அப்பேற்பட்ட அந்த பங்காளிகளை சாதாரணமாக எங்க வீட்டுக்காரி என்ன செய்தார் தெரியுமா? என்ன எனக்கு கூரை பங்காளி சொத்தை எல்லாம் அவரையேற்று இந்த நேரத்தில் இந்த விஜயபுரம் சம்பத் நாயக்கர் இருவரும் சேர்ந்து இந்த கம்பெனிக்காக 500 ரூபாய் கொடுத்துள்ளார். அந்த எண்பெருமானும் உமா மகேஸ்வரன் துணை இருந்து என்னென்னைக்கும் சுகமாக வாழ வேண்டும் என்று இந்த எண்பெருமான பிரார்த்திக்கிறேன். சுதேவ எங்க வீட்டுக்காரு பங்காளி லேசாக அழைத்து நாடு ராஜ்யத்தெல்லாம் சூது பகடையாடி பறித்து கொண்டு காட்டுக்கே ஓட்டி வைத்தார். அப்பேற்பட்ட புண்ணியவம் கொண்டாட்டி. அப்பேற்பட்ட காட்டுக்கு ஓட்டி வைத்தா நல்ல புண்ணியவம் கொண்டாட்டி. ஆமா அதுக்கு என்ன எங்க பங்காளிங்களா இப்ப காட்டுல இருக்கிறாங்க. ஆனா இதை தம்பி 12 வருஷம் முடிந்து விட்டது. பங்காளிக்கு பாகம் கொடுக்காதவங்க கொண்டாட்டி சோறு கிடைக்காது. அப்புறம் சோறு போட்டா நாங்க இட்லி சாப்பிடுவோம். சாப்பிடு தம்பி. ஆனா இருந்தாலும் இன்றைய தினத்திலே நாட்டெல்லாம் பறித்து காட்டுக்கு போயிட்டு. ஆனா எங்க வீட்டுக்காரர் எங்க போயிருக்காரு? காட்டுக்கு வேட்டைக்கு போயிருக்காரு. ஏன்னா இவர் ராஜாக்கள் காட்டுல தானே இருப்பாங்க. ஆமா அப்படி பாத்துட்டா மறுபடியும் 13 ஓட்டி விடலாம். ஆமா மறுபடியும் ஓட்டி வைக்க அவனு காட்டுக்கு போயிருக்காரு. ஆனா இன்றைய தினத்துல எங்க வீட்டுக்காரர் என்ன சொல்லி போயிருக்காரு? எப்படியா? இந்த நாட்டிலே யாராவது அரிஜாசிகள் வந்து எதனா கேட்டா ஏதாவது கேட்டீங்க? தானியம் கேட்டா தர்மம் ஏதாவது கேட்டா சரி எல்லாத்தையும் வறுத்து போடுங்கன்னு சொல்லிருக்காரு. வறுத்த சென்னல் போட வேணும். ஆமா வறுத்த சென்னல் தான் கொடுக்கணும். ஆமா ஏன்னா அதை வாங்கி போய் கூட பங்காளிக்கு போயிடுவாங்க. ஆமா உண்மைதான். அப்படின்றதுக்காக வறுத்து போடுன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஆனா இதனால இன்னைக்கு இந்த நாட்டில் நான் தான் அரசாங்கத்துல இருக்கிறேன். அரசாங்கத்தில் யாரு வந்திருக்காங்க பாருங்க.
அப்படியே அப்படின்னு இருந்தா எனக்கு சோகம் வந்துருச்சு சாமி. சோகம் சோகம் சாமி, மஞ்சு ஏய், எரியா. கரெக்டா இந்த கந்தல என்னவோ மந்திரிக்குது கண்ணு மூடு ஊரா. கண்ணு மூடு கண்ணு மூடு. தம்பி என் சாமி மாத்திர சொல்லிக்கிட்டு வந்தாச்சா ஆமா. ஒருத்தர் ஒரு மருந்து கேட்க அப்படி என்ன மருந்து உனக்கு? ஓ, அம்மா மருந்து சொல்லி அப்படி ஒரு மருந்து வச்சிருந்தா என்ன மருந்து அப்பேற்பட்ட மருந்து அட தம்பி ஐயா கொச்சு முளை வேப்பம் பட்டை கொச்சி மலை வேப்பம் பட்டை மலை கொரப்பேச்சு அரப்பேச்சுடா கொச்சி மலை. கொச்சி மலை. அரப்பேச்சு அரப்பேச்சு. தம்பி ஓ, ஏன் கொச்சு முளை சாமி கொச்சி மலை. கொச்சி மலை ஏன் தம்பி மண்ணு மலை இது சாமி அது மலை அது அங்க இருக்குது. இது கொச்சி மலை யாரு சாமி இந்த கொச்சு மலை விட மண்ணு மலை நல்லா இருக்கு சாமி மண்ணு மலை ஓ அது மண்மலை அது அங்கே இருக்குது நடுவுல மலை. நடுவுல தம்பி என்ன மருந்து கேட்டீங்க ஐயா போனால் கூறுடர் இருக்கும் பெரிய குத்து மலை அந்த புத்துதான் தேவைடா. ஆனா அந்த புத்துதான் குத்துல காட்டில மச்சான். அட்டாட்டியா இருக்குடா. அந்த குத்துல போய் மாட்டனா என் மவனை மீறி வர முடியாது. ஆமா. எப்படி அந்த குத்து சேன அதான் அட்டாட்டியா இருக்குடா. ஏய் அடுக்க அதான் அடிக்கடிக்கா. மகனை மாத்தனா வெண்ட மகனா போடுவேன். நீ போன அது போய் மாட்டனா மவனை ரெண்டாவது மீற முடியும். ஏன் வர்றதுண்டா எமா அப்பேற்பட்ட புத்தகம் புத்த தம்பி ஓ அண்ணா போடா சி. அப்படின்னா நான் வரேம்மா. சாமி என் சாமி மலை தேனை விடா மலைச்சனை விட என் சாமி புத்து தேன் இருக்குதுயா அம்மா பேர் புத்தாவா புத்து. தம்பி நீ பார்த்த பயந்து விட சாமி அப்பா நான் மந்திரிச்சு. பயங்கரமான புத்த ஏன் ஐயோ ஓ, அடுக்கு என்ன பேசுறீங்க சரி 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 தம்பி அடுக்கு புத்து தேன் தம்பி அடுக்கு 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 வச்சிருக்கீங்க அது புத்துல அடிக்கடிக்கா ஆமாய்யா. சொல்லடா அது மட்டும் இல்ல சாமி தம்பி ஓ, ஒருத்த குனிஞ்சுக்கிட்டு இருந்தா முடிஞ்சு நின்றா இருக்கா ஒருத்தன். குனிஞ்சிருந்தா அப்படி கோல் வச்சு குனிஞ்சிருந்தா ஏன் தம்பி அவன் நிம்மர வச்சிருவோம் சாமி டேய் அப்பா ஒருத்தைய உண்மையா ஆமா, முடிஞ்சு நின்றா நிமித்துவியா? கண்டிப்பா சாமி ஒருத்தைய ரொம்ப நாளா எங்க தோண்டு போய் கிடக்குது. அது நிமித்து இது நிமிர அதுக்கு நிமித்தணும். அப்படியே தோண்டி நிமித்து அப்படியே நிமிரணும். ஆமா, அதுக்கு ஏதோ மருந்து ஏதோ மருந்து. இவன் நல்லா கட்டுறான், அம்மா, இவன் நல்லா கட்டுறான். இவன் தியாகத்துக்கு உண்மைதான். ஏன்னா இப்பதான் கல்யாணம் 2-1.5 வருஷம் ஆகுது அதான் ஒண்ணும் இல்ல, அப்படியே அந்த தோண்டி நிக்கிறது அப்படியே நிமிரணும். அவனுக்கு நிம்மதி. தம்பி, எங்க வீட்டுல ஒரு கேள்வி பாட்டி பாட்டி அப்படியே தோண்டி நிக்குது. அந்த இடுப்பு எந்த நேரமும் தோணு கிடது அது ஆமா, கூணு மோசமா நிமிர்ந்திருப்பேன். தம்பி, அது மட்டும் இல்லடா ஐயா. ஏழை சாமி, ஐயா மூலமணி கண்டவர்க்கு
யாருன்னா 1 ரூபாய் கொடுத்து ஒரு மருந்து வாங்குறாங்க. அதானே யார் வாங்குவாங்க? யாருக்கு வைக்க? ஏன்னா நம்ம கட்ட நாயா, நான் வாங்க அரை கேஜி கட்ட நாயா, ஏற்கனவே அரை வீதி கட்ட நாயா, அரை சீ கட்ட நாயா. ஐயா அவனுக்கு இல்ல உங்க அதை எடுத்து வந்து என்கிட்ட சொல்றேன். ஏமாண்டா பொறுத்து ஓ நான் கொடுத்து வாங்குறேன். எங்க அண்ணனுக்கு ரொம்ப நாளா மூலம் ஓ விரவாதம் மூலம் மூலம் ரெண்டுமே இருக்குது. அதே சொல்றேன் ஐயா. மூலம் இருக்குது. தம்பி கத்திரிக்காய் சொத்த காசிக்கு 2 காசு 2 சூத்துக்கு மருந்து சொந்தம் போடா இந்த மருந்தா செய்யுள்ற தம்பி. கத்திரிக்காய் சொத்த அந்த மூலத்துக்கு மருந்து செய்யுள்ற ஐயா. ஆமா ஓ சாமி, நான் குடும்ப சித்திர சிரிக்கார வரைக்கும் படிச்சுக்கிறேன். புதம்பர் சித்தர் என் வாயில சாமியா, என் வாயில பூடல ஐயா. வாயில நல்ல பூர்த்து சாமி. ஆமா அவன் நெட்ட பூர்வப்பா. தம்பி ஏண்டா டைம்ல வாங்க பாக்குறாருப்பா. இது வந்தாஜா சமாதிங்க அம்மா மாறே, இது என்ன பேசுறது அம்மா மாறே? எத்தனையோ விதமது கொண்டு வந்தேன், புதுமையுடன் குறி உரைத்தால் பொய்யராது, பொய்யராது, பொய் சோதால் பிழைக்கும் எங்கள் ஜாதி அல்ல, துதி செல்வார் என் தமையல் துகில் அளிப்பார். யாருவரா உங்க அண்ணன் கோபால துதி செல்வார் துகில் அளிப்பார் என் தமையன், ஆமா அவர் துலபமணி ஆபரணம் பூண்டிருப்பார், பதிவள குடையவர்க்கு குறி உரைப்பேன், வைத்தியங்கள் அநேக விதா செய்வேன் பாரா. அப்படிப்பட்ட வந்துட்டோம் தம்பி. ராஜ சமூகம் போய் அந்த ராணி போடுறா ராணியா போறே ராணியா மறுக்க மாட்டாங்க தம்பி. அந்த அரசாங்கத்துக்கு ராணியை போய் சொல்றோம். ஒரு பத்தி வந்திருக்கிறா, வருங்காலம் நிகழ்காலம் செல்காலம் உனக்கு போங்காலம் கூட சொல்லு. காசு யாரு சரியா ராமேஸ்வரே இந்த விஜயநகரம்ல நம்ம ஊரு என்ன ஊரு? காசு கொடுத்து கொடுத்து கடுக்கிறேன். பாபு 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 மேஸ்திரி, பாபு பாபு மேஸ்திரி 100 ரூபாய் கொடுத்திருக்கிறார். கொடு 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 கொடு. அவர் குடும்பத்தில் என் பெருமான் துணை இருக்கு. நான் 60 ரூபாய் போறேன். சிவரி சம்பாக்கம் சிவரி செம்பாக்கம் திமிரியா சிவரி சிவரி நம்ம ஊர்ல அண்ணன் ஞாபகம் இல்லையா? சரிங்க சரிங்க. சிவரி சுந்தரமூர்த்தி எங்க அண்ணன் சுந்தரமூர்த்தி. சரி சுந்தரமூர்த்தி. அப்ப என்ன 60 ரூபாய் குறையுது. எல்லார் பேரினால் வாழ்த்தப்பட்ட ரூபாய் யார் கற்பனா இறைவனை பெற்று பகவான் அருள் பெற்று என்பதற்கு வாழும்படி இறைவனை மிக பிரார்த்திக்கிற சுவே ஜெயம் எனக்கா இருப்பா 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 என் தம்பி என் சாமியா இன்னும் ஏய் கொத்து கொத்தி நடனம் ஒரே நாட்டடிக்குது. ராணி அம்மா இருந்தா ஒரு குறைத்து வந்து சொல்ற வாழ்றாங்க ராணி மரியாதை பேசு மரியாதை. ராணியம்மா என்னடா நம்ம நாட்டு தேடியம்மா அரமணி ராணியம்மா நீ ராணியாச்சா? ஆமா அது குறைச்சி ஒரு நம்ம நாடு தேடி ஒரு குறைச்சி ஒருத்த வந்திருக்கிறான். ராணி குறைச்சிருந்தேன் சொல்லு. நம்ம நாட்டு தேடி ஒரு குறைச்சி வந்துக்கிறாயம்மா. என்ன அவளுக்கு குறைச்சிக்கு வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் இறந்த காலம் இந்த காலத்துல சொல்லுவாங்க. அப்படியா? போங்காலம் கூட சொல்லுவாங்க. உனக்கு சொல்லுவோம் சொல்லிட்டாங்க. தம்பி ஏண்டா நம்ம நாட்டு நாடி குறைச்சி வந்துருக்கான்னு சொன்னா வருகாலம் செல்காலம் நிகழ்காலம். ஏன்னா பாண்டவர்கள் காட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க வருவாங்களா இல்ல அப்படியே ஒழிஞ்சு போடுவாங்களா? அதே திருட்டு ஆமாண்டா இதை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அதனால சீக்கிரம் நான் கூப்பிட்டு சீக்கிரம் கூப்பிடாடா. ஆனா போறேன் அந்த குறைச்சிக்கிட்ட போயிட்டு சத்தம் போடாத, இது அரசாங்கம். ஆமா அரண்மனை பெரிய இடம்.
ஆமா பெரிய இடம் தானே இது? பெரிய 4 டார் சூழ இருக்கலாம். இறங்குடா போய். ஏய் அப்ப பெரிய இடம் அரசாங்கம் அதனால கொர கூசலுங்க இருக்க கூடாது சத்தம் போடாத அமைதியா சொல்ற குசுல வரது பட்டு குசுட்டா பட்டு ஓய் எங்க ராணி அம்மா உள்ள ஓட சொன்னாங்க. ஓ எம்மா நீட்டு விடுவீங்க ஐயோ எம்மாடு பட்டு ஓய் எங்க ராணி அம்மா கேட்டு வந்து உள்ள ஓட சொன்னாங்க. ஆனா ஒண்ணு கொர சத்தம் கத்த கூடாது. தம்பி எங்க ராணி அம்மா பெரிய இடத்தம்மா. இப்படா அதெல்லாம் சத்தம் போடாது போ. உங்க ராணி எங்க வைக்கிற சாமியா எங்க இருக்காங்க அது வாங்குறாங்க பாரு. போலி போறலாம். ஜெய் பிரபுலிதா ஏ பட்டு ஏய் ராணி வர சொன்னாங்க. நடு நடு இப்ப தம்பி ஏய் தம்பி தம்பி ஏய் கேக்குறாங்க பாருங்க ஏய் பட்டு வாங்குறாங்க பாரு. யாரம்மா என்ன சொல்லிருக்கேன் இது அரசாங்கம் பெரிய இடம் சத்தம் போடாதானே ஒரு சொன்னேன் கொர கூத்தல் கத்து ஏன்டா என் காதே போச்சு அடே ஐயோ ஐயோ எல்லாம் கத்துறா பாரு இங்க வந்து சத்தம் போடாத வர சொல்றாங்க ஏய் பட்டு வந்து சொன்னேன் அது குண்டு போச்சு. டேய் ஐயா நான் குண்டு கொட்டி ஐயா சிரிக்கிறீங்களா நான் தான் பேச்சாகிற உலகத்துல யாரும் இல்ல எல்லாம் நான் எல்லாருக்கும் கதை கிரிவல வந்து போ. கிரிவல வந்து தம்பி அடியார் போற பஸ் மேற்கா போகுது. ஏ பட்டு ஒண்ணே சொன்னா எங்க ராணி அம்மட போற குச்சில போற கூட அமைதியா தான் போக சொன்னா. இந்த மராணியா ஆ இந்த மராணியா ராணி கிரதாயா இந்த மராணியா ஆமா தம்பி ஏல சாமி என் ஓபடியாடா ஐயா என் ஓபடியா மைவா எதுக்கான கொர்த்தி ஏ தம்பி இவைய சக்கல் எப்பமா அவங்க ஜாதகம் போச்சு அந்த யாரு முறாயா என் சக்கால் சவ் ஓய்பிடான்றா ஐயா நான் எப்ப இப்படி ராணி அவ எங்க கிடக்கு பொறுத்தி காட்டுல கிடக்குவே மலை மேல கிடக்குவே ஏண்டா ஓப்பி என்ற ஏல சாமி நாங்க ஒத்த ஓர ஒத்தியா ஒத்த ஓர வார்த்தை ஒத்த வருத்தி. அதான் ஐயா வாயில பூண்டடா ஐயா ஒத்த ரெண்டு பேரும் வருது ஐயா நாங்க 105 பேரு என்னடி இது ஒத்த வார்த்தை 105 பேர். ஆமா சாமி நாங்க ஒண்டாதான் ஒத்த ஓர கொப்பா. ஐயா 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 பண்ணாதான் ஒத்த வார்த்தை 105 பேர் நீங்க. அந்த 105 பேர்ல அந்த பெரிய சக்கலத்தியா இது மாட்டாண்டா இருப்பாங்க மூடி கொர்த்தி இவ அவ எங்க கிடக்குவே நான் மூத்தாரு ஒத்த ஓரத்துல மூத்தவ இப்படி என்ன மாதிரி தான் இருப்பாளா அவங்க இனத்துல அவங்க இனத்துல எங்க அவங்க இடத்துல அவங்க குறைச்சாது இல்ல. என்னால ஏன்டா அவளு நானும் ஒன்னாரா இல்ல பரவாயில்ல சாமி ஆமா ஏல சாமி பூரா சொத்தை ஏமாத்தி தின்னுட்டு ஓடி தெரியும் எங்க 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 மாமியா தெரியுமே எங்க பட்டி கூப்பிடு 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 அங்க பாருடா மன்மத ரதிக்கு மேல பணத்தில் வாய் குரத்தி கேளா நதிக்கு மேல பணத்தில் வாழ் குரத்தி கேளா அது உன்பதி தேசமெல்லாம் ஊருடன் பேர் தான் சொன்னான் உன்பதி தேசமெல்லாம் ஊர்தான் பேதான் சொன்னான். அடி அன்புடன் உனக்கு வேறு அடி பவளங்கள் எழுப்பேன் பாரா பண்புடன் முத்துரைக்கிறான் பவளங்கள் அழிப்பேன் பாரா அடி பண்புடன் உனக்கு ரத்ன பவளங்கள் அழிப்பேன் பாரா டேய் அம்மா அந்த அம்மா என்ன சொன்னா ஓ மன்மதன் பொண்டாட்டி விட நான் மன்னதை விட நதி என்ன நதி தேவியை விட அம்மா கேள்வி பண்ணீங்கன்னா கொஞ்சம் முக்கியமான கட்டளை உலகால பாய் நாங்கதான் ஆவி போற மாதிரி கத்துறோம்னா ஆமாண்டா ஏண்டா மன்னர் நதி தேவி மேல ஆமாண்டா மன்மதனுடைய மனைவி ரதிதேவி அவ கூட இந்த அதிகமா இருக்க மாட்டா அவ்வளோதான் இருக்குன்ற ஏங்க
தாலி அறுத்து வைக்கும் புண்ணி எடுத்து தின்னும் உங்களுடைய எச்சால போட்டு படிக்கும் கோட்டை வந்து கூவும் வீட்டுல ஆண்டு வந்து அழகும் தாலி அறுத்து வைக்கும் கண்டு போடுறதா அவளுக்கு பொம்னெட் தண்டா நான் பொம்னெட் தண்டா அவளுக்கு பொம்னெட் தண்டா நான் பொம்னெட் தண்டா அது பொம்னெட் தான் நீ கேக்குறவ கம்மியாச்சு தண்டா கம்மியாட்டு தான் கண்டு போடுறா தாலி அறுத்து நுணுக்கி வைக்கும் அவட்ட அந்த வந்து அலறோம் எடுக்கிறது போன அறுக்கா விழும் அவங்க 10 கண்ணு போடுறதா சாமி குறைய சொன்னா ஏன்டி ராணியம்மா இதனால கூட கண்ணு போட்டேமே கெட்டா கண்ணா பொட்ட கண்ணா பாய் பெல்ல அடிப்ப பல்லு உள்ள முடியாங்கம்மா கண்ணு பொண்ணு பொட்ட கண்ணு கெடா கண்ணு கேக்குறான் பாருமா ஏண்டா அவன் அழகு தானே சொன்னான் அவன் அப்படி என்னமோ அப்படியே மண்ணு எடுத்து தாலிகிட்ட அறக்குதுன்னு சொல்லிச்சு 1000 ரூபாய் வாய முறா 10 வீடு பாடு திருப்பாங்களாமே நம்ம ஊர்ல ஒரே வாட்டி தான் திருப்பாங்க மூடு வாய அவ சொன்னது நீ வேற சொல்றியா அடியே குறைச்சி ஓய் வாடி விடு ஆமா ஏறம்மை ஏய் என்ன கேட்டாயினே ஏம்மா என்ன நீ என்ன ஊரு என்ன ஊரு ஓ என்ன ஊரை கேட்டு வேற புடுங்க போறா நோண்ட போறப்ப ஊரு என்ன சொல்லி சமையலா சொல்ற தம்பி ஊரு என்ன நம்ம எந்த நாட்டு தன்னை கேட்ட சோனாசலா காம்பரா பக்கத்துல வர்ற பங்கு முத்தனாயா ஐயா மூஞ்ச பாரு 3 வருஷத்து தவிர கட்டியாட்டான் ஐயா அவன் பையில பாரு கரண்டி எடுத்த மாதிரிக்கிறான் நாடு கேக்குது நாடு கேக்குது அந்த நாட்டை கேக்குது என் நாடுமா என் சாமி நாங்க மலை தேசம் ஆமா ஐயா தம்பி எங்க அக்கா திணி குடிச்சே எங்க கேள்ற ஒண்ணு கேள்ற தம்பி என் மாமியார் திணி குடிச்சே சரி என் சித்தா தாழ்த்து குடிச்சேன் என் பெரியார் தாழ்த்து குடிச்சேன் என் நாத்து தாழ்த்து குடிச்சேன் என் பெரிய மூத்தார் கொண்டாடித்து குடிச்சேன் என் நடு மூத்தார் கொண்டாடித்து குடிச்சேன் என் கொய்ந்தனார் கொண்டாடித்து குடிச்சேன் என் சாமி என்னது குடிச்சேன் நான் குடிக்கிறேன் அந்த பொட்டி ஒரு நாளா இத்தனை நாளா கூட ஒரு நாளாச்சும் வந்து நான் குடிச்சிருப்பேன் கொடுக்க மாட்டேன் சொல்லறியா மலைநாடு மலை மேல இருக்கிற குடிசை தான் அவ குடிச்சேன்றா தமிழ்ல விளக்கமா சொல்லணும் விளக்கமா சொல்லிட்டு போயண்டா மந்திரி ஏண்டா அவ மலையில இருக்கக்கூடிய குரத்தி ஆமா ஆனா இங்க வந்திருக்கா ஏமா ஏ குரத்தி மலையில இருந்து இப்ப வந்திருக்கீங்க
எந்த காலத்துல நீங்க கீழே மலையை விட்டு கீழே இறங்கி வருவீங்க அது என்ன எப்படி விளக்கம் ஓ ஆமா மலை மேல இருக்கிறது சொல்றியா ஆமா மழை காலம் ஆகி போச்சுனா எங்க போவீங்க எங்க போய் தங்குவீங்க அப்ப குளிர் எடுத்துக்குமே எங்க போவ அப்ப எங்க போய் விட்டுக்குங்க எங்க போய் இருப்பீங்க எந்த இடத்துல தங்குவீங்க இளமை ஏமா அது குளிர் காலமா நான் கேட்காத போறேன் குளிர்காலம் எடுத்துக்கிச்சு ஐயா குறி சொல்ல ஊர் மேல போடுவான் புரிசல ஊர் ஊரா போவீங்க ஆமா தம்பி குறை நாங்க பேச்சு சாப்பிட்டோம். ஓ குறை பேச்சு அரை பேச்சு ஓ குறை பேச்சு அரை பேச்சு மத்த பேச்சே மயிறு பேசுறாங்க சும்மா அடியே அம்மா குருத்தி 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 அம்மா சரி 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 அடியே குருத்தி என்னம்மா? அடி ஊரு தேசம் எந்த அதுக்கு உனக்கு போதும் ஊரு தேசம் எந்த அதுக்கு உனக்கு போதும் உன்னுடைய ஊரு தேசம் தேசம் எல்லாம் உன்னுடைய வரலாறு எல்லாம் சொல்லி வரும் பொழுது அதோ 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 பாத்தியா அதோ பாத்தியா எங்க தாயா ஐயோ ஐயா கவுல் அடிக்கிறீங்க எங்க கழுகுறோம்ல கவுல் அடிக்கிறீங்க கவுல் அடிக்கிறீங்க நாத்து அடிக்குதுமா நாத்து அடிக்குது கவுல் அடிக்கிறீங்க எப்ப ஓ எம்மா இந்த கதையை கொஞ்சம் கேளுங்க எத்தனை நேரம் குளிச்சு தெரியலவா நாத்து அடிக்குது எம்மா நாங்க தான் குளிக்க போனேன் ஆத்துக்கு குளத்துக்கு தான் அந்த காலத்துல போவோம் ஆமா போனோம்னா ஐயா ஆத்துல தண்ணியில போய் உட்காந்துக்குவோம் உட்காந்து சாமி நல்ல தண்ணி உள்ள உட்காந்து மண்ணாட்டி போட்டு ஆமா நாங்களே அம்மாம் சோப்பு போடுறோம் லெக்ஸ் போடுறோம் தம்பி மைசூர் தண்ணி போடுறோம் நாங்க குளிக்க வேலை இல்ல நாங்க வளர்க்க மாட்டோம் குளிக்க வேலை இல்ல நாங்க வளர்க்க மாட்டோம் சுத்தமா குளிக்க மாட்டானா வெளிய போனா காலம் குளிக்க வேலை இல்ல விளக்க பல்ல கூட விளக்க மாட்டாங்க வெளிய போனா கால நம்புற வேலை கூட இல்ல அந்த அம்மா சூத்துக்க மாட்டாங்களா சித்திரை மாசம் வெயில் அடிக்கும் அப்ப யாருக்கும் தெரியாத காட்டுக்குள்ள போவா நல்லா காய வச்சு புரியல அவுத்து போட்டு நல்லா காய வச்சு சாமியா நல்லா வெயில்ல காட்டி சூத்தப்படி அப்ப ஏய் அந்த சித்திரை மாசம் தேதி கேட்டுக்க அப்ப நீ போய் வா ஐயா அந்த மாதிரி சாமி இவன் சொல்ற என் மேல கவல் அடிக்குது அது உச்சி அவ எங்கடி விடுவா தம்பி அங்க ஒண்ணு சொல்லி இருப்பாங்க தம்பி நாங்க எல்லாம் மண்ணை போட்டு தீர்த்திக்குவோம் நாங்க 3 நாள் சோப் போட்டு குளிப்பிட்டி சோப் போட்டு குளிப்பான் ஆமா மணி 12 மணிக்கு உச்சி வெயில் வரும்போது இவன் மேல வேர்வை வேட்பான் அப்ப மூந்து படுற கட்டாய கவுல் அடிக்கும் அது திருப்பி நாங்க செட் அடிச்சுக்குவோம் அப்படி செட் அடிச்சுக்குவோம் ஃபேன் போட்டுக்குவோம் அதுக்கு நாங்க ஃபேன் போட்டுக்குவோம் ஃபேன் பட்டாடு அப்படி காட்டு நீ வந்து போய் என்கிட்ட காட்டுற தம்பி ஃபேன் நின்னு புட்டா எங்க கொண்டு காட்டுவா உங்ககிட்ட காட்டுவோம் அம்மா குருத்தி அத பாத்தியா அத உச்சியில கெவிலி பல 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 சொல்லுது அதனுடைய பலாபலன் என்னடி ஆமா எலம்மா சொல்லு 2 வரி பாடி முடிச்சிடுறேன் இருங்க அம்மா என்னோட ஜாயிண்ட் பாட்டு
இளமை சொல்லுமா எங்க சொல்லுதா அதோ உச்சியில சொல்லுங்க அடி உச்சியில் கவலியவி தலைக்கு கவலியவி சொன்னால் ஓடி அம்மா உனக்கு சொன்னால் ஓடி அம்மா தலைக்குயர கவலியவி சொன்னால் ஓடி அம்மா சொன்னால் ஓடி அம்மா இளமை கொஞ்சம் தலரா ஆமா நீ எப்பவுமே தலையாத்தான் இருக்குது அம்மாவுக்கு கலந்து போச்சு. உனக்கு தால ராதங்க செல்வங்களா தலைக்குயர கெவிலி சொன்னா ஆமா உனக்கு தமிழ்நாட்டு செல்வங்க தலைக்குயர கெவிலி சொன்னா ஆமா தளராது செல்வம் வரையா அவனுக்கு இப்பவே எங்க நாட்டுல எங்களுக்கு குறையே கிடையாது செல்வத்துக்கு இன்னும் தலராத செல்வம் இன்னும் மலை போல செல்வம் ஆமா 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 இன்னும் செல்வம் உண்டாகுமா நெல்லை குறைச்சு தானே கொண்டு வந்துக்கிறீங்க நெல்லை குறைச்சு ஆமா என்ன பண்ணது குடிக்க ஒரு நாளைக்கு கவனியா. ஆமா அதுக்கு அப்படியே கவனிப்பாங்க என்ன சித்தாயா உன்னை கண்ட திரு பக்கமும் தோள்கள் பிடறியா உன்னை கண்ட திரு பக்கமும் தோள்கள் பிடறியா துடிக்கு தோடி என்ன துடிக்கு தோடி தப்பா நினைக்காதீங்க சேலத்து பக்கம் அப்படிதான் சொல்லுவாங்க வாய் ஒரு பக்கத்துல ஒரு பாஷா அதெல்லாம் சேலம் ஆத்தூர் தாண்டா. ஆமா அம்மா ஓய் போய் நல்லா இருக்கீங்களா ஓய் ஆமா உன்னை கண்டவுடன் செவிலியர் கொண்டு தோல் பிடரியும் துடிக்குதே அதனுடைய பலாபலன் என்ன நல்லதா கெட்டதா சொல்லடி சங்கு பிடிக்குது. ஏனம்மா அது பெண்களுக்கு இரு பக்கமா
அந்த அம்மா என்னது என்னது அந்த அம்மா இந்த சொல்லி போடு மச்சான் ஓடி மச்சான் அந்த பெத்துக்கோ ஆசி அந்த பெத்துக்கிட்ட பாத்தியா ஏன் ஆசி இருக்காதா அந்த அம்மா சொல்லுச்சு ஒரு விலங்குது உண்மையாமா ஒண்ணு கருவுன்னு ஒண்ணு எழுதிட்டா கட்டிக்கு போகிறது நீ புள்ள பெத்து கண்டிப்பா இப்ப பெக்கலாம் ஆனா ஏன் அந்த அம்மா புள்ள இப்ப போய் பிள்ளை பெக்கிற வயசாடி எனக்கு பெத்துக்கா? ஐயோ சரி அது இருக்கட்டும் ஏய் நல்ல கொஞ்ச நேரம் கொண்டு வந்துக்கிறேன் விபரமா சொல்றாளே இவகிட்ட ஒரு கேள்வி எம்மா குரத்தி குரத்தி இந்த பாலன் இந்த குறி எங்கடி கத்துக்கினேன் யாரு கத்து கொடுத்தாங்க எப்படி கத்துக்கினேன் எனக்கு யார் சொல்றா தெரியுமா அந்த கரி கரி என் தமாயன் நாயன் அரிகரி என் தமையனாக அரிகரினா எங்க சித்தப்பண்ணா அரிகரி மாயவன் கண்ணன் கோபால கண்ணன் மாயவன் அப்புறம் அரிகரி என் தமையனா என்ன உங்க அண்ணன் அவரு உனக்கு யார் தாயா எங்க சித்தப்பா என் வயசு போட்டு மூடுறீங்க சீத்தப்பன் அம்மா சித்தப்பண்ணா சீத்தப்பண்ணா நல்லா கேளுங்கம்மா நீங்க எல்லாம் கூத்து பாக்குறீங்களா எங்க ஜாதியில பேர் வச்சா நாராயண கொரவன் கோவிந்த கொரவன் நாதவ கொரவன் விஷ்ணு கொரவன் பெருமாள் கொரவன் நாராயண கொரவன் சாமி தேவரையா ரஞ்சித் கொரவன் அந்த விக்னேஷ் வரும் கொரவன் அதேதான் அங்கதான் குடும்பம் பண்றான் அங்கதான் பண்ண இந்த பத்தாயா எம்மா 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 சொல்லு இவன் மண்ண குச்சி கொரவன் மனா குட்டு வரும் அந்த மாதிரி தாயா எங்க ஜாதியில பேர் வச்சா சரி அம்மா அந்த நாராயணம் பேர் தான் வைப்போம் அப்படியே சொல்லு அத உட்காந்துக்கிறார் பாரு அண்ணன் துணைத்தலைவர் அவரும் கோபி குறவன் ஐயா அவர் எனக்கு வாய வச்சா அந்த உண்மையா சொல்றேங்க எங்களை வாய வச்சாரு அதனாலம்மா அந்த ஹரிஹரியன் சமயம் ஆயன் தவிர எனக்கு யாரும் துணை இல்லை அந்த அம்மா ஒரே ஆம்பியா இருக்குது என்ன வளர்ச்சா ஐயா ஐயா என்ன மாதிரி வளர்க்கிறவள பாரு அவ்வளவா ஐயா ஐயா நான் எத்தனை காலம் இந்த ஊரு எத்தனை பேர் நீ வாட்டி போட்டுப்பா எனக்கு யாரோ துணை சொல்லுமா என் தாயார் சக்காத்தியா எனக்கு யாரு துணை இல்லையோ ஐயோ பாவண்டா பாவண்டா யாரும் துணை இல்லைன்னு சொல்றாரு சரி 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 என்னடே நல்ல பரிசு தான் கூட்டு வந்துக்கிறேன் ஏன்னா வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் சொல்லுவா ஆனா டேய் இப்ப இவகிட்ட குறி கேட்கணும் நம்ம குறி கேட்டா தான் வாழ்க்கை வரலாறு எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் இன்னும் எத்தனை ஆம்பளையா சம்பாதிக்கலாம் ஆமா ஆம்பளை தங்கி வேலையா தான் எனக்கு அடங்க குறியில என்ன சொல்றதுன்னு கேட்டுவான் ஆமா ஏலப்பா அம்மா உனக்கு என்ன சொல்லணும் குறி 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 சொல்ல வேண்டும் என்ன நான் வச்சுட்டு போடுவீங்க ஆமா அம்மை சொல்லுமா உனக்கு குடி என் உரைத்தாள்
அருமையா இருக்கு பாரு. ஆமாம்மா ஆமா அம்மா கிட்ட வேலை கத்துக்கணும் வரக்கூடாது ஆ வந்துட்டா சிறப்பா செய்யணும் முடிஞ்ச வரைக்கும் செய்யணும் அதேதான் அம்மா அது அந்த பெருமாள் ஆசீர்வாதம் இருந்தாதான் அதான் மீனாத்துல ஒருத்தர் வந்து ஏகப்பட்ட பேசிட்டாரு ஐயா படுத்துக்கிற யாரும் வாங்கிடுறாரா அட பாவி நீ தின்ற சோத்துல மண்ணா கலந்த நானே யாரு அந்த மாதிரி அவர் யாரும் தெரியும் வேலை யாரா அதை விட இதான் வாழ்ந்துட்டு போட்டாரு ஒரு ஊர்ல பாக்குறேன் அம்மா ஊரை பாக்குறேன் என் ஊரு அம்மா பாக்குது எத்தனை பேரை பாக்குது ஆச்சு நீ உனக்கு தெரியும் இவன் காய்ச்சி வாங்குறோம் எம்மா 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 எனக்கு குடி சொன்ன என்ன கூட போற நெச்ச சொல்லு எம்மா தாலி பதக்கம் தாழ்வாட அனைத்து முத்து ரவி நவரத்தினம் கோமேதகம் எல்லாம் அனைத்தும் கொடுக்குறேன் அம்மா ஆமா எனக்கு இன்னும் இந்த முத்து நவரத்தினம் போமே எல்லாமே இருக்குது நாட்டு என்ன இல்ல அத்தனை கூட அவளுக்கு ஆமா அப்புறம் என்னதான் உனக்கு வேணும் எம்மா ஒரே இல்ல நிறைஞ்சு போன பிறகு அப்ப வாங்க சரி நான் குடுக்குற முத்து நவரத்தினம் கோமேதகம் வேணாம் அப்புறம் உனக்கு என்னதான் வேணும் அம்மா என்ன வேணும் என்ன வேணும் இந்த குறை கூட தான் நிறையவே குறை கூட நிறைய எனக்கு செங்கல் தவிர செப்பல் வேண்டாமே எனக்கு சிந்தை மகிழ்ந்து தந்தார் கம்பு கைவிளக்கு கம்பு கேவரு முத்தத்தோளம் மண்ணாத்தோளம் ரவை கம்பு கேவரு மொத்தம் ரவை கொடுமா அது நாமா ரவை கூட கேக்குறேன் பாரியம்மா மொத்தம் டேய் இன்னும் கொஞ்ச நேரம் போய் சாமியா கேளுடா 9 தானியம் கொடுக்க வேண்டும் ஏய் அப்படின்டா கம்பு கம்பு கேவரு பசுவட்டா ஏமா 9 நவதானியமும் 9 கரகமும் 9 நவதானியமும் தான் இருக்கு ஆமா முத்துக்கொட்டை கேட்ற மயிரா கொலைக்கொட்டை மாங்கொட்டை இதை குறை கூட நிறைய கொடுத்தா உனக்கு குறி செட்டா வேலை எம்மா நீ கேட்டது குறை இந்த குறை கூட நிறைய அனைத்தும் கொடுக்குற இது சத்தியம் அது உனக்கு குறி சொல்லணும்னா என்ன செய்யணும் தெரியுமா என்ன செய்யணும்? நீ ஐயா சாரமே செஞ்சாதான் காசு அனைத்து வச்சாச்சு அனைத்து வச்சுட்டோமா அனைத்து படிச்சாச்சு ஒரு 5 நிமிஷம் இருங்க ஒரு 5 நிமிஷம் அங்க பேசாத நான் 10 நிமிஷம் குறவனை விட்டுறேன் கிளம்ப பாருங்க கிளம்ப ரசத்தி சொல்லுமா கிளம்ப ரசத்தி ஐயோ அம்மா சொல்லுடி அம்மா இந்த மாதிரி இப்ப சாமி நான் நோண்டுவேன் என் மேல சாமி வரும் ஓப்பா நீ சாமி வேண்டுவ உன் மேல சாமி வரும் யார் நம்பர்த்து இந்த குறைச்சி மேல சாமி வருமா யார் நம்பர்த்தாத அதானே பாக்குறேன் என் வரவன்னா என்ன பிடிச்சி வாழ்ந்துட்டு சாமி மேல வந்தா சாமி வந்தா அது எங்க வருது நூலாங்கி வழியா வந்தம்மா அதனால உன் வீட்டு பூவோட காரி நோண்டிக்கிட்டு இல்ல வேண்டி ஆமா என் சாமி நான் நோண்டுவா என் சாமி வரா சுரேஷ் வாடா குளிச்சிட்டியாடா ஓட்டு கல்பரை எடுத்தாட போதும் மலை எத்தனை சாமி கடுவு எத்தனை கல்பரை போதும்டா ஆமா அதே கதை இப்பயும் வந்து அங்க 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 ஓ எடுக்கிறவரா கல்பரை கதை பாரு என்னடி கல்பரை ஏறி மாட்டு வீட்டுக்கு போகக்கூடாது
மஞ்ச பூச்சிக்கிட்டு தான் போவாமா 3 பேர்கிட்ட. நல்ல வேண்டுதாயா? வேண்டு நீ நல்லா வேண்டியம்மா. நான் என் பூவோட காரியம் நினைச்சுக்கிறேன். டேய். ஏய். கொல்லாத சாமி அடிக்குது. நீ கொலில பார்த்து வந்து மேட்டுக்கு மாட்டாங்க. இளம்மா சொல்லுமா. வேண்டு எங்க பவானி தாயே நீ வா எங்க பவானி தாயே நீ வா கீர்த்தி கொண்ட மாரியரே வந்தா வருவா கீர்த்தி மாரியாரே வந்தா வருவா அங்காளம்மன் சக்தியாரே நீ வா நமக்கு ஜாதி கண்ணிகளே வந்தா வருவா ஈஸ்வரரு வாரோ நீ வா சாமி அடக்குடியம்மா. ஐயோ சாமி அடக்கு. ஐயோ சாமி. ஐயோ சாமியா. அடக்கியம்மா. சாமி. அம்மா குடி சொல்றியா? ஏய் புரிஞ்சுல தொட்டு பேசாத ஏத்து நில்லு. ஐயோ கொஞ்சம் விட்டா போதும் இவளுக்கு. தொட்டு தொட்டு பேசாத. மகாராணி ஒரு கத்தி எடுத்தா எடுத்து வரேன். ஒன்னி சீண்டுவோம் எண்ணி சீண்டுவோம் ஆமா ரத்தம் எனக்கு கருப்பா வருதா உனக்கு சிவப்பா வருதா 2 பேருக்கு அதுக்காக நீ நான் ஒண்ணா நீ எங்கடி மலையில கிடக்குறேன் ஆயா சொல்லு. கிளாப்பழம் மேல முள்ளு மாதிரி இருக்கும் இருக்கும் உள்ள ருசிக்கு விட்டாய் இருந்தாலும் என்கிட்ட வந்து நீ பேசு. கிளம்பே சொல்லு. அங்க பாரு என்ன என் கூட சொல்லியாடோ பெருந்திருவானது எல்லாருக்கும் தெரியும். மத்தது சொல்லு. சக்கத்தை என்ன பண்ண தெரியுமாம்மா? ஆட கடவுளை ஒன்னா ரெண்டா பங்காளி பாண்டவாரை பழி வாங்க எந்த பங்காளி நாங்க என்ன பண்ண? நாங்க ஒண்ணும் பண்ணல. ராணிமா ஓ நான் உண்மையா சொல்லுவேன். சொல்லு. என் சாமி உண்மைதான் சொல்லா. சொல்லு. ஆனா நான் சொல்றது பொய்ன்னு சொன்னா சொன்னா என் சாமி கொஞ்சம் பொத்து அடிக்கும். அது எப்படி வந்து எங்க அடிக்குதுன்னு நான் பாக்குறேன். இளமை சொல்றி பாக்கலாம். கொஞ்சம் ஒண்ணு கேட்கட்டுமா? சொல்லு. அந்த பஞ்ச பாண்டவர் இருக்காங்களா ஆமா அவங்களுக்கு நீ உண்டுகிட்ட சாதம் தண்ணி சாப்பாட்டுல வேஸ்ட் காலத்துல வச்ச சக்கரை நானா செஞ்சேன். நான் அப்படி செய்யல. என்ன இது பொத்து அடிக்குது? சாமி கூட பெற்ற சாமி. ஆமா எங்க வந்தது ஐயோ அது கூட கூட பஞ்சு பூண்டடிமா பொய் சொன்னா அப்படியே அடிக்குது. அடிக்குமா? பொய் சொன்னா அடிக்கும். ஏம்மா இங்க உட்காந்து அடிக்குது. அப்ப என்ன இங்க ஓ இங்க உட்கார்றேன். இறமே விட 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 பார்த்து விட தாச்சின் ஒரு 10 நிமிஷம் இங்க உக்காந்தா அடிக்கும். அடிக்குது. அங்க போய் உட்கார்ந்தா குத்து. இங்கே உட்கார்ந்து போயின்னு சொல்லு. சொல்லு.
இளமை சொல்லுமா. அது மட்டும் செய்திங்க ஆமா சொல்லு. இளமை ஆ. சூதுப்பாக தையாடி தோற்ற செய்தி ஆடி ஐவர் ராஜாக்களை தோற்க செய்து ஆமா. அந்த பஞ்ச பாண்டவர் ஆ. இளமை சாமி இப்படியே ஓடு சாமி வழிகிறபடி ஓட்டு போய் சாமி ஏலையா சொல்லு. இளமை சொல்லுடி. என்ன செய்த தெரியுமா சொல்லு. அடி பாவி ஆமாண்டி நான் தாண்டி உலகத்துல பாவி. நாட்டு அவசியத்தை பறித்து பறித்து. நீங்க என்ன செய்வீங்க தெரியுமா என்ன செய்தோம்? மாதி இந்த பாஞ்சாலி என்னடி மாவதி இல்லைன்னா நீயா பாஞ்சாலி? நீயா பாஞ்சாலி? நீயா பாஞ்சாலி? மாவதி இல்லைன்னு சொல்ற. பாஞ்சாலி சொல்றேன். நீயாடி பாஞ்சாலி? அன்னைக்கு அந்த அம்மா அப்படி செப்பு அப்படி சொன்னது செப்பு சொன்னது. சப்பு சொல்லு. கிளம்பா ஆ. அப்ப சொன்ன தாயா என்ன சொன்னாங்க? பஞ்சாப் அந்த பாஞ்சாலி கொண்டு வந்து கொண்டு வந்து 60ஆம் படி ஏத்தி. சாமி உன் மச்சல இருக்கானே ஆமா துர்சாதன. ஆ. மைத்தன. அப்ப புடுங்கணும் என்னத்த புடுங்கனா? ஆமா மயிரடா. ஒண்ணு புடுங்க முடியல ஆமா. அப்படியே கை சோர்ந்து மெய் சோர்ந்து நின்னு சாம்பல் போட்டு புடுங்க தெரியாத பிடிக்கும் சொல்லு. அந்த பனை சென்றாரே பாண்டவர்கள் பாண்டவர்கள் நாட்டை கேட்க வர போறாங்க வர போறாங்க. கொடுக்க மாட்டேன் சொல்ல போறீங்க ஆமா. 18 18 நாள் சண்டை நடக்கும் ஐயோ. இந்த 18 நாள் சண்டையில சண்டையில என் அம்மா 99 பேர் 17ஆம் நாள் சண்டையோட செத்துருவான் செத்துருவாங்க. 18ஆம் நாள் சண்டையில் சண்டையில் உடைய கணவன் துரியோதன ஆ. பீமனுடைய தண்டாயுத்தார் தண்டாயுத்தார். அவன் தொடைய முறிச்சு ஐயோ. ஆம்படியா செத்துருவான் ஐயோ. சக்தி வாங்கி தாயை அறுத்துருவான் ஐயோ. இன்னும் மட்டும் சொன்ன போய் பையன் அம்மா இந்த நாராயண சாட்சியா உன் தாயை ஐயோ ஐயோ காசு போட்டு எந்த கோயிலும் யார் தேர்தல் பையா? யாரு நான் தான் காந்தாரி. காந்தாரியா இல்ல அந்த ஊரு பூவாறு ஏரி. ஏ பையா விவரமா சொல்லு. திருட்டு போயிருக்க மாதிரி ஏமா வீட்டுக்காரன் நொல்ல கண்ணா. துரியோதனா ஏய் யாரா? அந்த திருநாட்டு எனக்கு போண்டாட்டி நான் தான் காந்தாரி. அந்த கண்ணு தெரியாத பொண்டாட்டி. அப்படி சொல்லு. கண்ணு தெரிய போனாட்டி தான் 100 புள்ள பெத்தேன். கண்ணு தெரியாத பொண்டாட்டி 100 பிள்ளை பத்தியா? ஆமா. அப்ப கண்ணு தெரிஞ்சிருந்தா இன்னும் 100 எடுத்து கடாச்சிட்டு இருப்பேன். கையை ஓடிச்சு 100 புள்ள பெத்துனே. 20க்கு மஞ்சா கம்பளம் வந்து சாவ கூடாது. இல்ல கொரோனா வச்சாத 50 வந்து சாவ கூடாது. ஒரு 50 கூடாது. ஏண்டி அத்தை? இதான் சின்ன புள்ள. இதான் வெகர்னா. நேத்து கீழே வந்து வந்துட்டு தையல் போடுச்சேன். முது நிமித்திர கூடாது. இது ஒண்ணுக்கு லாகில. எப்போ மர்மாவளே உன எவன் நாடி பண்ணா? நம்ம நாட்டு தேடி நம்ம ஊரை தேடி குடுத்தி வந்தாளா? ஆமா. எதுக்கு நம்ம வீட்டுக்கு வரணும்? அவன் வருங்காலம் செல்காலம் நிகழ்காலம் எல்லாத்தையும் சொல்லுவா. சொல்றாளா? ஆமா. அவளை கூப்பிட்டு நான் குறி கேட்டேன். அவன் என்ன சொன்னாத்த, அந்த பாண்டவர் காட்டுக்கு போன பாண்டவர்கள் திருப்பி வர போறாங்களா, நாடு கேட்பாங்களா, நாடு கொடுக்க மாட்டோம் நம்ம சொல்லுவோமா? அப்போ 18 நாள் பாரத போர் நடக்குமா? அந்த 18ஆம் நாள்ல அப்படியா எங்க வீட்டுக்காரு துரியோதன மன்னன அந்த பீமை அடித்து கொன்று விடுவானா? அடிச்சு மருமகள ஏதோ குறைத்தீங்களா ஏமாத்திட்டீங்களா? எனக்கு சொல்ல தெரியாது குறைத்திய கோரிய. ஐயோ ஊரு புள்ள பார்த்து எனக்கு தெரியாதா? உனக்கு சொல்லிட்டாங்களா? அந்த கட்டு கட்டா சொல்றேன். நான் சின்ன பொண்ணு, எனக்கு தெரியாது. என்ன ஏமாத்தி கூட இருப்பா. ஆமா. அது நீ பெரிய மனுஷி. ஊரு புள்ள பார்த்து எனக்கு தெரியாதா? எந்த மாதிரி அம்மா அவளை கூப்பிட்டு நீ குறி கேக்குற. போன போட்டு நாய் போவா.
எனக்கு குறி சொன்னில இப்ப எங்க அத்தை வந்திருக்காங்க எங்க மாமியார் எங்க அத்தை மாமியார் என்ன மாமியாரா என்ன சொல்ற பாரத்தா பழனோடி போட்டுக்கிட்டானே அம்மா எங்க மாமியார் 100 புள்ள பெற்றவங்க இந்த பழமொழி சொல்லுவாங்க போச்சு கொஞ்சம் பூனைக்கு விடாத வச்சுட்டு வைதான் ஐயா எங்க மாமியார் 100 புள்ள பெற்றவங்க மாமியார் என்ன வர தாயா ஏன் மருமகன் ஆளை விட்டு அடிக்கிறேடியே எங்கடி கொடுத்திய 100 புள்ள பெத்துட்டு இப்ப கூட அப்படியே சும்மா பலாப்பழம் மேரிக்கிறா பாரு. கவனிக்காரனை கட்டிக்கிட்டு அவனை கட்டுறது சாலை விதி. குருத்தி எங்க மாமியாருக்கு உனக்கு அப்படி சொல்லி பாக்கலாம் பாட்டு மாதிரி 2 வாரத்துல முடிச்சு என் மாமியார் உண்மை சொன்னா அப்ப நம்பர் சொன்னேன். கேளு சொல்லி அத்தா இவதான் காந்தியாரியா இல்ல திருவண்ணாமலை பெரியாரு சொல்லி குருத்தி இந்த அம்மா கல்யாண கதையை சொல்லட்டா ஓ இவன் வயசுக்கு வந்த கதையை சொல்லட்டா இவன் புள்ள பெத்த கதையை சொல்லட்டா ஓ இந்த எல்லா கதையும் உனக்கு தெரியுமா பூரா கதையும் ஆமா எங்க மாமியார் எப்படி வயசுக்கு வந்தாங்க எப்படி கல்யாணம் செய்தாங்க எப்படி புள்ள பெத்தாங்க அனைத்து சொல்லி பார்க்கலாம் எனக்கே தெரியாது பின்னாடி மருமகனே என்ன கொடுத்தா இரு ஏலம்மா சொல்லுமா இவரா ஆட்டு கேளா தாலி கட்ட இவரா அந்த கண்ணா அப்படியே சொல்லக்கூடாது சொல்ல சரி விடு சுருக்கமா சொல்ற கதை கேளுங்கம்மா ஏலம்மா இவன் வயசுக்கு வந்தா ஆமா இவன் அப்பா இருக்கிறானே என்ன பண்ணாங்க இவன் வயசுக்கு வந்த உடனே ருதுர் ஜாதகம் ருதுர் ஜாதகம் என்ன ஜாதகம் ருதுர் ஜாதகம் ஐயரை கூப்பிட்டு ஜாதகம் கேட்டாங்க அந்த ஐயர் பார்த்துட்டு என்ன சொன்னா இவளை எவன் ஒருத்தன் தாலி கட்டுவானோ இவனா யார் வந்து தாலி கட்டுவானோ அப்பயே செத்துருவான்னு சொல்லிட்டாங்க டேய் அப்பா என்ன அந்த நேரத்துல ஏமா வயசுக்கு வந்தா நானா வாவான்னு கூட்டா அது வந்துட்டு போன் பண்ண கூப்பிட முடியும் வயசுக்கு வந்து அந்த மாதிரி வரதால இந்த மாதிரி எவன் உங்க கையில தாலி கட்டுவா ஆமாடியம்மா கேளு தாயா சொல்லு அம்மா ஆம்படியா செத்துட்டான் அப்படியா ஆமா ஆட்டுக்கடை தாலி கட்டணும்னா கெடா செத்து போச்சு ருதுர் ஜாதகம் பார்த்து எவன் ஒருத்தன் தாலி கட்டுவானோ தாலி கட்டின உடனே செத்துருவான்னு ஐயர் சொல்லிட்டாரு இவளை என்ன பண்ணாங்க இவளை பொண்ண அலங்காரம் செய்து மனவாட்டில இவளை சோடிச்சு இல்ல அலங்காரம் செய்து உட்கார வச்சாங்க ஆமா உட்கார வச்சு சாமி இவன் தாயா சொல்லுமா ஆட்டுக்கடா வாயில தாலி கொடுத்து இவன் கழுத்துல முதல்ல போட சொன்னாங்க சரி ஆட்டுக்கடா இவன் கழுத்துல போட்டுட்டு போய் அப்பவே செத்து போய் அப்பவே செத்து போச்சு அப்ப தாலி கட்டின ஆட்டுக்கடா செத்து போச்சு அவளுக்கு பேரு நேமா அவன் தாலி எடுத்த பொண்ணு அப்போ ரெண்டாவது திருதராட்சியில தாடி கட்டி கூட்ட கூட்டிட்டு போய் பொம்மையாட்டில கூட இருக்குதுன்னு தண்ணி கொடுத்து எடுத்து ஆத்துக்கு போனா பாரு ஆத்துக்கு போன உடனே மழை வந்துருச்சு அந்த நேரத்துல ஆமா ஐயோ மழை வந்து என்ன பண்ணா அந்த ஆத்தங்கரை ஓரத்துல ஒரு பெலா மரம் அது நல்ல பெருசா இருக்கு சரி நல்ல ஒரு பெருத்த மரம் இவன் என்ன பண்ணா மழைக்கு போய் இந்த பெலா மரத்தை ஒதுனா பாரு வடக்கு பார்த்த மழை தெக்க பார்த்த அடிக்குது இவளுக்கு குளிர் எடுத்துச்சு இவன் என்ன பண்ணா அந்த பெலா மரத்தை கட்டி பிடிச்சா பாரு ஆமாண்டா பையா மழை வந்து அப்படியே அடிச்சு ஒண்ணு அப்ப தம்பி இவன் பெலா மரத்தை கட்டி பிடிச்சா பாரு
அந்த பெலாமரத்து போற உள்ள நெல்லகள் பிளத்தவரி சின்ன தபம் பண்ணார். இவன் பெலாமரத்தை கட்டி பிடிச்சாரு. அந்த சாமியாருக்கு குளிர் கிளம்பி இவன் கட்டி பிடிக்க அவன் கட்டி பிடிக்க அவன் கட்டி பிடிக்க இவன் கட்டி பிடிக்க விட்டுட்டான். 2 பேருக்கும் ஆயிப்போச்சு. இப்ப நினைச்சா கூட விதமா தான் இருக்குது எனக்கு. அப்ப எந்த அளவு அந்த பொறுத்தவரை ருசி கொடுத்துறாரு. அந்த சாமியாரே அம்மா ருசி கொடுத்துருக்காரு பாருங்க. இப்ப நினைச்சா கூட இருக்குதா? கேட்டீங்களா? அந்த சாமியார் என்ன பண்ணா, ஐயோ இந்த பாவி நம்ம தப்பத்தை கொடுத்துட்டா, இந்த புள்ள கொடுத்த தகவல் வெளியே வரக்கூடாது, இது வெளியே தெரியக்கூடாதுன்னு சாபம் கொடுத்துட்டான். ஆமா, ஆட தம்பி என்ன பண்ண தெரியுமா? ஐயா 36 மாதமாக காட்டுல குந்துமா கேட்டு இவளுக்கு ஓரவத்தி அமிர்த முனிவர் ஆசிரமத்தில் உருக்கத்தி மரத்தடியில் தாது வருஷம் தர்மர் பிறந்தார். இவன் பார்த்தா என்னடா இது 36 வருஷமா நம்ம புலதாசேகரம் இது மகோதர கட்டியோ புள்ளையோ நமக்கு பிற்பாடு வந்த சக்காத்தியா புள்ள பெற்றாங்க. அதெல்லாம் எதிர் வீட்டுக்காரி புள்ள பெற்றா இடிச்சுக்கிறது போகும். இதெல்லாம் வந்து வேலை தான். என்ன பண்ண அம்மா 2 கையும் ஒன்னா சேர்த்து இது புள்ள இல்லைன்னு கோழி கையா நினைச்சுக்கிறேன். கையா ஐயா என்னோ கோழி கையா எடுத்துக்கிட்டு கையை நல்லா கோழி கையா நினைச்சுக்கிறேன். அப்படி பாருங்க 5 ஆஸ்பர் மோட்டர் புடிங்க விட்டா அப்படி போகும். எப்படி போகும்? பின்னா தாரதாரியா போகுது. 9 கண்ணுல எப்படி 2 கண்ணு திறந்து விட்டா தண்ணி போகும்? அப்ப குத்துற பத்தி தெரியடா பையா. பின்னாடி கை வச்சு பார்த்தா சில்லுன்னு இருக்குது. அப்ப வந்துட்டு கையில வியாசர் வந்து அந்த உதர்த்த பூரா வாரி அந்த ரத்தத்தை பூரா வாரி அடி பாவி ஒரு 100 வருஷம் 100 வருஷம் 36 மாசம் முடிஞ்சு போச்சு. ஒரு 100 வருஷம் இவன் பிள்ளையா இருந்து பிறந்திருந்தா இந்த உலகத்தை ஒருவனை ஆண்டிருப்பான். அவனை யாரும் ஜெயிக்க முடியாது. இப்பவே இடிச்சு கொலைப்பிட்டிய ஒரு பைலாவை கொசம் விட்டு சொல்லி பைலாவை உணர்ந்து பூரா வாரி வச்சு கடைசியில தூசு தும்பெல்லாம் வாரி வச்சு மொத்தம் 99 ஆம்பளை புள்ள கடைசியில ஒரே ஒரு இல்ல 100 ஆம்பளை புள்ள போறதுச்சு. எப்படிமா எல்லாம் பெருசா இருந்தா ஐயா உடம்பு தேனோ அருகம்பிள்ளையும் கொடுத்து அந்த பைலாவில உட்காந்து சூரியத்தை சொன்னாங்க. எப்படி இந்த கோழி அழகாகுது அந்த மாதிரி இவளை பார்த்துட்டு தான் கோழி அழகுமே வச்சாங்க. அப்பதான் சூத்து சுருங்கி போச்சு, மாறி எரிஞ்சு போச்சு. இளமை தாயா புள்ள பையாவில பொறுத்தாரு 100 பேர் காட்டுக்கு போற பாண்டவர் வர போறாங்க, நாட்டை கேட்க போறாங்க. உன் பையன் குடும்பம் சொல்ல போறான். பீமனுடைய தண்டாயுத்தால 100 பேர் செத்துருவா. சத்தியமா அவனுக்கு கொஞ்சம் வைக்க புள்ள இருக்காது. இது சத்தியம். அம்மா ஏய் முன்னாடி அச்சி ஏது போலாம் என்ன காரணம்? ஆமா ஏய் ஏய் நம்ம நாட்டு ஜாரி ஒரு கருத்து வந்தா அவகிட்ட குறி கேட்டுங்க. அவ என்ன சொன்ன தெரியுமா? என்ன சொன்னா? நீ சாவதான் போறியா
எந்த குறைச்சி வந்து உங்ககிட்ட புரிச்சோம் மகனே துரியோதனா நீ சாவாதா போறியாடா ஆளு வந்து சாவதுலே புள்ள ரெண்டு பேரும் சாவடுவாங்க என்ன சொன்ன தெரியுமா நான் சாலிதான் இருக்க போறேன் மகனே துரியோதனா நீ பல்லு வளர்க்காம கூட இல்லடா வந்து பத்தியா நீ சாவாதா போறியாடா எனக்கு நீ வற்பனை இருந்தேன்டா எனக்கு வற்பனை இருந்தேன்டா எனக்கு நீ கொல்லி வைப்பேன்னு பார்த்தா உனக்கு நான் கொல்லி வைக்க நேரம் வந்துச்சு மன்னவா எங்க குறைத்துக்கிட்டு நாங்க குறி கேட்டோம் குளிக்காதீங்க என்ன சொன்னா பாண்டவராய் ராஜாக்கள் ராஜாக்கள் காட்டை விட்டு நாட்டுக்கு வருவாங்களா வருவாங்களா மறுபடியும் நாட்டுக்கு துரியோதனா நீ சாவாதா போறியாடா ஆயாடி எத்தனை வயசுல சாலிதான் இருக்க போறேன் நீ சாவாதா போறியாடா ஏங்க நீ கொரோனா டைம்ல செத்தா கூட எனக்கு கவலை இல்லையே கவர்மெண்ட் பணம் கொடுத்துருப்பாங்களே ஏங்க அந்த குறைச்சி வந்தா என்ன சொன்னா நாட்டுக்கு கொடுக்க மாட்டேன்னு சொல்லுவீங்களா 18 18 நாள் பாரத போர் நேருமா நேர்மா அந்த 18ஆம் நாளிலே நாளிலே அந்த படுபாவி வீமனால உங்க துடை முறித்து நீங்க சாவாதா போறீங்களா அப்பேற்பட்ட குறைச்சிய நீ சாவாதா போறியாடா அவதான் சொன்னேன் பாவாடே எப்பயுமே உனக்கு குறி அப்பேற்பட்ட குறைச்சிய நான் பாக்குற வர சொல்லு நீ பாக்குறீங்களா நீ குறி கேட்கறியா என் புள்ள வந்துக்கிறான் துரியோதனா என் புள்ள வந்துக்கிறான் புள்ள எங்க மக்கள் வந்துக்கிறான் தாயா எங்கி போக மாட்டேன் நீ சாவாதா போறியாடா என் மகனே நீ சாவாதா போறியாடா நாலு வந்து சாவாத முன்ன நடுவே போடுவான் போல இருக்குதுடா. ஏன் சாமி குறைச்சி ஐய் குறைச்சி பொண்டாட்டிக்கு அம்மா எங்க அம்மாவுக்கு சொன்ன பாரு குறி அத மாதிரி எனக்கு சொல்லு குறி ஆமா ஆனா உண்மையை சொல்லுவேன் ஆ. நீ பொய்ன்னு சொன்னா என் சாமி ஒண்ணு பொத்து நடி ஏய் நீ சொல்லு நான் பாத்துக்கிறேன் பொத்திக்கிட்ட வேணாம்டா வேணாம் மகனே நீ சாவாதா போறியாடா இளையோ குறைச்சி ஐயா நல்வி நான் பறக்கி போறா குறைச்சி நடந்த கதை சொல்லட்டுமா சொல்லு 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 பண்டாடி பாண்டவாவை போறா பண்டாடி பாண்டவர் ஆமா படுக்கிற பாயிர பாம்பு விட்டியா புட்டனா குடிக்கிற குளிக்கிற குளத்துல ஊர்வசி நாட்டியா நாட்டுல சாப்பிடுற சாப்பாட்டுல விஷம் கல்லு வச்சா இல்லையே ஆ? இல்லையே பொய் சொல்றேன் ஆமா. இல்லையா பொய் சொல். போடுடா உண்மைதான் அப்ப சூது பகடை ஆடி ஆ. நாட்டு ராஜ்யத்தை படித்து படித்து. 12 ஆண்டு வனவாசம் ஆமா. 6 ஆண்டு அக்கியாவ அக்கியாவ வாசம். வாசம் நாடு தரேன் ஆமா சொன்னியா நான் சொன்னேன்னா சொல்லணும் சொல்லு ஒண்ணே ஏல சாமி கேள்றவன் எவன் நம்ம மேசை பாரு ஏய் 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 அதுல இருக்குது அப்ப காடு சென்றா காடு சென்ற பாண்டவர்கள் நாட்டை கேட்க வர போறாங்க காடு சென்ற பாண்டவர்கள் பாண்டவர்கள் நாட்டை கேட்க வர போறாங்க கொடுக்க மாட்டேன் சொல்ல போறேன் 18 18 நாள் சண்டை நடக்கும் ஆமா. அந்த 18 18 நாள் சண்டையில ஆமா. 17 நாள் சண்டை முடிச்ச பிற்பாடு பிற்பாடு 18 நாள் சண்டையில கடைசி நாள் சண்டையில அந்த பீமனிட தண்டால் அந்த பீமனை போலவே காட்டுறான். ஏய் பூபதி அந்த பீமனை போலவே காண்டாடா வா 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 நீ சாவாதா போறியாடா அதனால பாண்டவரை வர போறாங்க நீ 18வது சண்டையில துரியோதனா உன் தொடைய பீமனால் மடி முறித்து நீ சாவ போற சக்திமந்த நாராயண சக்திமணி செத்துருடா ஐயா ஏய் ஒப்பனுக்கும் அம்மானுக்கு நீ கொஞ்சி வைக்க மாட்டேன் இது சத்தியம் அது உண்மைதான் அது
ஏய் குழந்தை ஏய் டேய் இவள பாத்தா உண்மையான குறத்தியா தெரியல பாத்து எப்படி இவள நடக்க சொல்லணும் நடந்தாதான் நாம கண்டுபிடிச்சிடலாம் கண்டுபிடிச்சலாம் நடைய பார்க்கணும். ஆமா நடைய பார்க்கணும். அவன் நடைய பாரு சொல்லு சாந்த ஏய் போய் எங்க மகாராஜா உன் மேல டவுட் பண்றாரு சந்தேகம் பிடிக்கிறாரு அதனால நீ நடந்து காட்டு அப்பதான் ஒத்துக்குவா ஏய் குழந்தை ஒத்தியா நீ நடைய காட்டு என்னோட சின்ன அம்ஜானா பெரிய அம்ஜானா ஜீஜாவாலா போறியாடா வார மயிரா நின்னு பாருங்க ஏய் ஓரமா மாடிக்கு சொல்லு ஆடி போற பாஞ்சாலி இந்த நடைய பார்த்தா அந்த பாஞ்சாலி அனுப்ப தெரிகிறது இவளை தூக்கி சிறைச்சாலையில போடுறா அதான் போடா விலங்கிட்டு இவளை தூக்கி சிறைச்சாலையில போடுறா ஏ பட்டு ஓய் எங்க மகாராஜா உத்தரவு எங்க மகாராஜா உன் கைய கட்டி கையில விலக மாட்டி எங்க மகாராஜா கை காலை கட்டி அப்படியே சிறையில போட சொன்னார். கைய கட்டி உங்க மகாராஜா சிறியில போட சிறியில போட சொன்னாரு சிறைச்சாலை போடையா நீ அங்க போகாத. அண்ணா நாராயணா ஹரிஹரி கோகுல ரமணா உந்தன் திருவடி சரணா கண்ணா கண்ணா ஹரிஹரி கோகுல ரமணா திருவடி சரணா கண்ணா நாராயண வென்றா திரௌபதி உடனடியா போறார் பகவான் டேய் அர்ஜுனா நீ ஒரு குறவனா போ அகஸ்தனா பட்டத்தை அபை பெண்களுடைய கற்பு சூறையாடுவது போல் ஏய் பாவனை காட்டணுமே தவிர எந்த பெண்ணையும் கற்பழிக்கப்படாது அப்படின்னு சொல்லி பகவான் சொல்ல அந்த வார்த்தையை கேட்ட வார்த்தை கேட்க அதோ அர்ஜுன குறவன் கற்பா ஒரு குத்து குத்துறான் அங்கே போட்டுட்டா நம்ம நாட்டுல வந்து நம்மளே ஈத்து
போட்டு அடிக்காய் ஏய் காட்டி வந்த ஏய் இவன் யாரு தெரியுமா? சாமி ஐயோ பார்த்தா ஐயம்மா அத்துட குறவன் அர்ஜுன குரவன் விஜய குறவன் விஜய குரவன் காண்டிப குறவன் காண்டிப குரவன் போட்டாச்சியா பாத்து நான் பாக்கறேன் சாமி நான் பாக்கறேன் ஐயோ பாபா பாபா அவன் அடிங்கடா ஆமா மறந்துக்கு ஆமா அது சிம்பிள் குறவன் உன ஊட்ல மாவாசனா வந்து அடிவாரடியா போங்க பொண்டாட்டியா நேத்து காலைல தான் அவன் தான் கூட்டு போனான் அவன் பொண்டாட்டியா ஆவே ஜரமே ஆவே இன்னொரு டைம் போறதில்ல ஐயா சத்தியமா நான் பார்த்தேன் ஐயா உன் பாடி இவன் ஈது போனா இவன் ஈது போனா ஓ பொண்டாடி விட்டு போய் தான் மண்டி ஒருத்தி டைம் போட்டு வச்சுக்கிறான் ஓ அதை பார்த்தா ஐயோ விஜய குறவன் ஓ பொண்டாட்டி இங்க போறா தர்மல உட்கார்ந்துறாரு பாரு அவரு கேட்டுங்க ஐயா உன் பொண்டாட்டி எங்க போனா இந்த ஊரா துணைத் தலைவர் இருக்காரு பாரு கோபாண்ணா அவரை கேளு அவன் தான் ஈது போனாரு அவர் ரைட் போயிட்டாரு அவரு போயிட்டாரு அப்ப அவர் தான் ஊரு தேடி போ அவர் கேட்டு பாரு போய் ஓ என் பொண்டாட்டியா ஓ இந்த பூச்சி பொண்டாட்டியா ஐயோ வாயை குட்டி சூத்த பிள்ளைங்க ஐயா எனக்கு டவுட்டா இருக்கு நான் புத்திதா ரஞ்சிதா நைட்டு போல எனக்கு அண்ணன் ஒருத்தர் இருக்கணும் கேட்கிறேன் பாரு ஐயா இவன்தான் பாபு பேசிருக்காரு பாபு கேளு போடு ஐயா பாபு மேஸ்திரிக்கு சித்தால எடுத்து வைக்கிறான் இந்த ஒரு ஒண்ணு போடு நான் பார்க்கவே இல்ல ஐயா ஆமா அவரே ஓர் வண்டி வச்சுக்கிறாரு எதுக்குலாம் வாய குடுத்து ஐயா யாரு கேட்டா பதில் சொல்ல மாட்டாங்க ஒரு அந்த மண்ணு சங்கையா கேளு குறி வைக்கிறான் கண்டிப்பா பாக்கலாம் குறி பாக்குறான் கண்டிப்பா எங்க வீட்டு அந்த பறவை என்ன பண்ற பாருங்க அந்த பறவை பார்த்து நின்னுரு ஈட்டு மாட்டுக்குள்ள பார்த்து நின்னுரு என்ன பண்றான்னு ஏத்தி பாருங்க விட்டு
காசே உனக்கு வேலை. ஐயோ நான் பிரியா பேங்க்ல போடுறேன். ஐயோ ஐயோ மேல பாக்குறா. எனக்கு இந்த வேஷம் கிடைக்கலையே. கெட்டியார் வேஷம் விட்டாங்களே. டேய் ஐயோ ஏண்டா ஐயம்மா என் ஆம்பளை அம்மா இவன மாதிரி ஐயோ இவன் பொண்டாட்டி எப்படிதான் தாங்குறாளா தெரியல. புத்து டேய் 6 மாசம் கூட தயாரா எப்பா. சொல்லு மகாராஜா. ஒரு பரவன மாகிஸ்ட்ரா வீட்ல பூந்து போய் ஆடுறாயா. ஆமா அத பண்றாங்க. யாரையும் ஒரே பரவாயில்ல. புள்ள அது பண்றா. ஆமா. அவனை பிடிச்சு சங்கிலியா போட்டு சிறைச்சாலையில போடுறான். அப்படியே ஆகட்டும். ஏய் மனைவி மாதிரி 1000 பேர் போனாலும் அவன் மயிர புடுங்க ஐயா மகாராஜா ஏய் என்ன போல 1000 பேர் வீராடி போனாலும் சூராடி போனாலும் போனாலும் மயிரை கூட ஒண்ணு கூட புடுங்க முடியாது. பிடிக்க முடியாது. ஏய் அதான் நானே போற சட்டைக்கு. ஏய் ஏய் துரியோதனா யார் அது? நான் தான் பாட்டன் வீட் பாச்சாரி. அச்சா துரியோதனா தாத்தா நீ சண்டைக்கு போகக்கூடாது. ஆ, நீ ஒரு பேரரசன். ஒரு படவனோடு சண்டை செய்து செய்தால் நீ தோற்று வந்தா தோற்று வந்தால் இதை விட கேவலம் இந்த உலகத்தில் எதுவும் கிடையாது. கிடையாது. அவன் பொண்டாட்டியை சிறையில் வச்சிருக்க, வச்சிருக்க அவன் மனைவியை விட்டு விட்டா அவன் வைத்துக் கொண்டு அவன் நாட்டுக்கு போய்விடுவான். போய்விடுவா. அதான் புற வழக்கே அறா வழக்கு. அதாவதுக்கு உறவு வழக்கு கோர்ட்டு போனா கூட தீராது. தீராது. ஒருவருக்கு கோட்டை இல்ல. உறவுங்களுக்கு கோர்ட்டு வழக்கு கிடையாது. கோட்டை கிடையாது. கோர்ட்டே கிடையாது. அதனால நீ ஒரு பேரரசன். பேரரசன் அதனால அவன் முன்னாடி கொடுத்த வேலைக்கு வந்திருக்கிறேன். அவன் மனைவி நம்ம சிறைச்சாலை இருக்க அவரை திறந்து விடுறா போட்டோம். ஏய் பத்தி ஏய் பத்தி ஏய் சீரி அடி சொன்னாரு. முன்னாடி லேப்ப பண்ண கத்தறியா. பாபு பேசி பாபு போய் உக்காரு. அம்மா எங்க மகாராஜா உன்னை சிறையில இருந்து விலக சொன்னாங்க. இரு, இரு. உங்க மகாராஜா என்ன சொன்னாலும் கேப்பியா? எங்க மகாராஜா என்ன சொன்னாலும் இந்த மந்திரி பூபதி கேட்பேன். உங்க அக்கால கேக்குறாரு. கண்டிப்பா கூட்டி கொடுப்பேன். என் பரம்பரையா கூட்டி கொடுக்குற பரம்பரை. ஓ நான் வெளியூருங்க ஐயா. ஏ மாமா, ஏ மாமா, மாமா, மாமா. ஐயோ எப்படி அம்மா தாங்குறேன். அம்மா எப்படி ரெண்டு பட்டு தாங்க முடியல. ஐயோ ஒரு 2 நாளைக்கு வந்து பாருங்க.
சொல்லு நீ என்ன செய்யணும் கௌதலா இரு இரு அப்படியே துரியோதனன் ஆ, ஏதாடி உன்னை சுவாமி துரியோதன சந்தேகப்பட்டு சிறையில் அடைத்தானே தவிர தவிர என்னை எந்த தொந்தரவும் செய்யல. சரி காட்ட வீட்மாச்சாரி அவளை விடுதலை செய்து விடு அப்படின்னு உத்தரவு கொடுத்துட்டாரு. இப்ப சொல்லு அவன் பொண்டாட்டியா வேணாம் அவன் பொண்டாடி இப்ப எல்லாத்துக்கும் அப்பாடி ஆயிட்டா விடு. ஆமா ஏய் பானு ஏமா செங்கல் குடுமா தாயா செங்கல் தானே என்ன எடுத்து ராசியா அப்படியே வச்சிருமா கொட்டிக்கிட்டு ஏம்மா இந்தா நான் சொன்ன மாதிரி போய் போச்சு. ஏய், அந்த சென்னல் எது? எது சென்னல்? என்ன பண்ணா ஏய், அந்த சென்னலை அப்படியே போட்டா அவன் எவனா விரைச்சு போயிடுவா. அந்த சென்னலை வானல்ல போட்டு வளர்த்து போடு. ஒரு வாயே வேணாலும் மாநாள் மாட்டாங்க போட்டு வாசல். அம்மா, இந்த சென்னலை கொண்டு போய் மச்ச நாட்டிலே விதைத்தார்கள் பாண்டவர்கள். அந்த நாடு பட்டமரம் பால் வடிந்தது, பூக்காத மரம் பூத்தது, காய்க்காத மரம் காய்த்தது, ஒரு கட்டு களமானது, ஒரு மாடு 12 லிட்டர் பால் கறந்தது. அந்த நாடு சேமம் பொறிந்திருந்தது. ஐவர் ராஜாக்கள் இந்த சென்னலை கொண்டு போய் இப்படி விதைச்சு அந்த மச்ச நாடு சேமம் பொறிந்திருந்ததோ அதை போல இந்த இந்த மேடவாக்கத்தை சேர்ந்த விஜயம் நகரத்தை சேர்ந்தவர்கள் நீங்க அந்த பெருமாளுடைய புண்ணியத்தினால் என்ன இருக்க மச்ச நாட்டுக்கு சமமா நீங்கள் வாழ வேண்டும் என்று இந்த நாடகத்தை வைத்து சேமமா, இந்த நாடகம் எங்க வச்சாலும் சரிதான், அந்த நாடு சேமமா இருக்கும். அந்த மாதிரி நீங்க எல்லோரும் சேமமா வாழும்படி பிரார்த்தித்து மீண்டும் வாய்ப்பு கொடுத்தா போல அடுத்த வருஷம் வந்து சந்திக்கிறேன். பாஞ்சால குறவஞ்சி அர்ஜுன குறவேடம் நாடகத்தோடு முற்றிட்டு நாடகத்தை கண்டுகளித்தோம் அனைவருக்கும் பெருமாள் அருள் பெற்று எல்லோரும் இன்புற்று வாழ பிரார்த்திக்கிறேன். இல்ல கைத்தட்டு. இந்த அர்ஜுன குறவனுக்கு ஸ்னேக் பாபு 100 ரூபாய்